எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அவன் சொல்றாரு, என்ன மகா தண்டோரா போட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா நல்ல என்டர்டைன்மெண்ட் இருக்கும் போல இருக்கே. சொல்றது கரெக்டு தான் மாமா, அதுக்காண்டி தான் எல்லாரையும் கூப்பிட்டேன். பார்க்கவே தடபுடலா இருக்கே சாப்பாடு. தாத்தா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுதான். அவன் சொல்றாரு, என்ன ஐட்டம்னு சொல்லுமா, அப்பதானே சாப்பிடறதுக்கு மூடு வரும். சொல்றாங்க, சரிங்க மாமா. சூப்பு, கம்பு தோசை, விறகு அடை, தென பொங்கல், குளக்கட்டை. அனுப்பாட்டி சொல்றாங்க, மகா சிறுதானிய உணவு போட்டு அமக்கலப்படுத்திட்டியேம்மா. தேவி சொல்றாங்க கௌதம் கிட்ட, குதிரையும் மாடும் சாப்பிடுறதெல்லாம் நம்மள சாப்பிட வைக்கிற இந்த மகா. சொல்றாங்க, எல்லாரும் ஆரோக்கியமா சாப்பிடலாம், ஆனா இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அவங்க அவங்க மொபைல இதுல போடுங்க. மொபைல வைக்கிறாங்க. சொல்றாங்க, இந்த வீட்டுல எல்லா நல்ல விஷயத்துக்கும் சூர்யாதான் முன் உதாரணமா இருக்கான். சொல்றாரு, எல்லாம் காஸ்ட்லி போன்மா, மொத்தமா தூக்கிட்டு போறாங்க. டிஷ்ஷையும் மகா வைக்கிறாங்க எல்லாருக்கும். மகா திடீர்னு இந்த ஐடியா வந்துச்சு. பாட்டி அன்னைக்கு டாக்டர் என்ன சொன்னாரு, தாத்தாவுக்கு உடல் ஆரோக்கியமும் மன சந்தோஷமும் ரொம்ப முக்கியம்னு சொன்னார்ல. கேண்டிதான் உங்க பேரன் சூர்யா இந்த ஏற்பாடை பண்ணிருக்காரு. நீங்க வேணா பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல தாத்தா எவ்வளவு ரிலாக்ஸா ஃபீல் பண்ண போறாருன்னு. ஆமா, அவர் கதைய ஆரம்பிச்சிட்டாரு, இனிமேட்டு முடிக்க மாட்டாருன்னு சித்ரா தேவி கௌதமுக்கு சொல்றாங்க. சரியா சொல்றாங்க, சித்ரா தேவிக்கும் கௌதமுக்கும் உங்க 2 பேத்துக்கும் பிடிக்கலாட்டி போய் ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, இல்லாட்டி பட்னியா படுங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஐஸ்வர்யா உன் வேலையை இங்க காட்டிக்கிட்டு இருக்காத. பாட்டி சொல்றாங்க, கௌதம் அவ விளையாட்டுக்கு தான் சொன்னான் ஐஸ்வர்யா, அதுக்கு ஏன் கோவப்படுற? சாப்பாடெல்லாம் சாப்பிடறதுக்கு ருசியா இல்லாட்டியும் வாரத்துக்கு 2 ட்ரிப் சாப்பிட்டா வாழ்க்கையே ருசியா இருக்கும்டா கௌதம். எல்லாரும் சாப்பிடுற வேலையை பாருங்க. உனக்கு எப்படிமா இதெல்லாம் செய்ய தெரியுது? இதெல்லாம் எங்க வீட்டுல எங்க அம்மா அடிக்கடி பண்ணுவாங்க பாட்டி, இருந்து புதுசா நானே கத்துக்கிட்டேன். சொல்றாங்க, சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா இருக்கு. சாப்பிட்டாங்க. சொல்றாங்க, என்னதான் எல்லாரும் ஒன்னா இருந்தாலும் வேலை பிஸில தனித்தனியா இருக்கும். அதெல்லாம் உனக்கு எப்படி மகா தோணுச்சு? மகா தேங்க்ஸ். உங்க பாராட்டை எதிர்பார்த்து நான் இத பண்ணல. யாரையும் ஒண்ணு சேர்த்தா தாத்தா மனசு ரொம்ப சந்தோஷப்படும்னு தோணுச்சு, அதுக்காண்டிதான் இத பண்ணினேன். எனக்கு தெரிஞ்ச விதத்துல தாத்தாவை சந்தோஷமா பாத்துக்கிறேன். மாதிரி நீங்களும் என்ன பண்ணுனா தாத்தா சந்தோஷப்படுவாருன்னு யோசிங்க. மாத்திரம் தெரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதுதான் தாத்தாவோட சந்தோஷம். பெருசா இருந்தாலும் சரி, அந்த விஷயம் சின்னமா இருந்தாலும் சரி, உண்மையா இருந்தாலே போதும். சாக்குன்னு இதெல்லாம் கொண்டுட்டு வந்து என்ன வாராத, உண்மையாதான் செய்வோம் மகா. சார் நீங்க தான் இந்த பேச்சே ஆரம்பிச்சீங்க, நான் சொல்ல வந்தா உங்களை குத்தி காட்டுற மாதிரி ஏன் நினைக்கிறீங்க சூர்யா சார்? என்கிட்ட பேசுறப்ப எல்லாம் உங்களுக்கு ஏத்த மாதிரி எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துருங்க, அதுல இருக்க மாதிரி நடந்துக்கிறேன். சரியா? ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா. தாத்தா கூப்பிடுறாங்க சூர்யான்னு. சூர்யாவும் திரும்பி பாக்குறாங்க. சூர்யா மறுபடியும் நீங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி தெரியுது. அப்படிலாம் இல்ல, நான் சொன்னதை விட நல்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கா, நான் அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாட்டி சொல்றாங்க, நாங்க உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனையோன்னு பயந்துட்டோம்ப்பா சூர்யா. எல்லாம் ஒண்ணுமில்ல பாட்டி. சொல்றாங்க சூர்யாவை பார்த்து, இதுதான் எங்க ஊர்ல குப்பரை விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலன்னு சொல்லுவாங்க. மகா போறாங்க. கௌதம் ஒரு மாதிரி இருமிக்கிட்டு போறாரு. சித்ரா தேவி கேக்குறாங்க, என்னாச்சு கௌதம் உனக்கு? சாப்பிட்ட ஃபுட்டு தாமா ஒத்துக்கல. தேவி கேக்குறாங்க ஐஸ்வர்யா பார்த்து, கௌதம் முடியலன்னு அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கான், நீ உட்கார்ந்து மொபைல் பாத்துக்கிட்டு இருக்க. கௌதமுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் என்ன தரையில உருண்டு பெறலவா முடியும்? பாரு, கெட்டதை தின்னு தின்னு இப்ப நல்லதை தின்னா உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேதுன்னு நினைக்கிறேன். நல்லது சமைச்சு கொடுக்கறது பெரிய விஷயம், நீங்க நக்கல் பண்ணுவீங்க, நையாண்டி பண்ணுவீங்களா? போறேன் இப்பவே தாத்தா கிட்ட, இவங்களுக்கு நல்ல சாப்பாடு ஒத்துக்கலையா, பலமா இருக்குன்னு சொல்றாங்கன்னு சொல்றேன். சொல்றாரு, நமக்குள்ள பேசுறப்ப எதுக்கு தாத்தாவை போய் இழுக்கிற ஐஸ்வர்யா? தேவி சொல்றாங்க, இப்படியே பிளாக்மெயில் பண்ணி பண்ணி அக்காவும் தங்கச்சியும் காலத்தை ஓட்டுறாங்கடா கௌதம். நேரத்துல வந்தாலோ எல்லாம் தலையெழுத்துன்னு சொல்லிட்டு சித்ரா தேவி போறாங்க. ஐஸ்வர்யா சொல்றாங்க, கௌதம் உங்க கிரைம் லிஸ்ட் கூடிக்கிட்டே இருக்கு, எப்படியும் கம்பி என்ற மாதிரி வரும். இப்படிதான் கம்பு களி கீரைன்னு போடுவாங்க. புதுசா சாப்பிடும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிச்சா இப்பவே பழகிரும்ல. ஐஸ்வர்யா அங்க இருந்து கிளம்புறாங்க.
கோடீஸ்வரிக்கு மகா கால் பண்றாங்க. நீ நல்லா இருக்கேல்ல, அங்க எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நீ வீட்டுல செஞ்சு கொடுப்பேல்ல சிறுதானிய சமையல், அத இன்னைக்கு செஞ்சு கொடுத்தேன், எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்பா பிரபாலாம் எங்கம்மா? பிரபா எங்கேயோ டெலிவரி இருக்குன்னு அப்பாவை கூட்டிட்டு போயிருக்கா. வேற என்ன விசேஷம் மகா? கல்யாண வேலையெல்லாம் நடக்குதுமா, அதான் விசேஷம். இதுதான் புரோகிதர் 10 நாள்ல பரிகாரம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு போனாரு. புரோகிதர் சொன்னதுல இருந்து விஜய் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு டென்ஷனா இருக்காருமா சூர்யா. கல்யாணம் நல்லபடியா நடந்தாதான் தாத்தாவுக்கும் சரியாகும்னு நினைக்கிறாரு. விஜய் கல்யாணத்துல என்ன பிரச்சனை நடக்க போகுது? நல்லாதான் நடக்கும். நீ அத மாப்பிள்ளை கிட்டதான் கேட்கணும். கேட்டதுல இருந்து நீ சைலண்ட் ஆயிட்ட. உத்தர போட்டேன்ல மகா, அதான் அசதியா இருக்கு. போனை வச்சிரவா? வச்சிரு மகா. விஜயலட்சுமி சொல்றாங்க மகா கிட்ட, சூர்யா பேரை சொல்லி வீட்டுல இந்த மாதிரிலாம் விளையாட்டுலாம் காமிச்சேன்னா நான் நம்பிடுவேன்னு நினைச்சியா? அப்படிலாம் எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு இல்ல. ஈஸியா சொல்லிட்டிய மகா, நீ பண்றதெல்லாம் நாடகம். உங்க தண்ணியில ஒரு சொட்டு தேனு கலந்தா ஒன்னும் ஆகாது, அதே இது விஷமா இருந்தா தண்ணியே விஷமாயிரும். பண்ற இந்த ஒரு நல்லதுனால ஏற்கனவே நீ பண்ணின தப்பு மறைஞ்சிடாது. ஞாபகத்துக்குள்ள வச்சுக்கோ. என்னென்ன தப்பெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். இதே இது பழைய மாதிரி இருந்திருந்தா நான் அழுது ஃபீல் பண்ணிருப்பேன். இதெல்லாம் அவரும் சொல்லி சொல்லி மனசளவுல நானே இந்த வீட்டை விட்டு போகணும்னு தான் ஃபீல் பண்ணிட்டேன். எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுல இருப்பேன்னு எனக்கே தெரியாது. அதையும் தீர்மானிக்கிறது நீங்க தானே. திட்டினாலும் சரி பாராட்டினாலும் சரி நான் இந்த வீட்டுல இருக்க முடியும், கடமைய நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. கோடீஸ்வரிக்கு கனவு வருது, அப்பாவும் விஜயும் கல்யாணம் பண்ணிட்டு வர்ற மாதிரி. அதை நினைச்சு அழுகுறாங்க கோடீஸ்வரி. வர்றப்ப ஐஸ்வர்யாவோட போட்டோவை கௌதம் போடுறதா பிளான் பண்ணிருக்காரு. சில்லியின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.